ஹாய் லவ்லீஸ், டக்குன்னு ஒரு அரைச்சி விட்ட மீன் குழம்பு. ஒரே ஒரு வெங்காயம் மட்டும் நல்லா பொடி பொடியாக நறுக்கி நம்ம எப்பயும் போல் தாளிச்சிட்டு வெங்காயத்தையும் தக்காளியும் மட்டும் நல்லா போட்டு அரைச்சிடலாம். அரைச்சிட்டு அதையும் சேர்த்து நல்லா தாளித்து இது பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எப்பயும் போல் நம்ம வீட்டில் என்ன மிளகாத்தூள் இருக்கோ அதை போட்டு இது பண்ணிக்கலாம். எந்த மிளகாத்தூள் இருந்தாலும் ஓகே. நீங்கள் எது மீன் குழம்புக்கு எப்பயும் போல் வைப்பீங்களோ அதையே போட்டு இது பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த மிளகாத்தூள் வாசனை போகிற அளவுக்கு வதக்கி தண்ணி கொஞ்சமாக ஊற்றி கொதிக்க வைங்க. அதோடைய வாசனை போனதுக்கப்புறம் புளி தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு எவ்வளோ திக்காக வரணுமோ அவ்வளோ திக்காக ஆகிற வரைக்கும் இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மீனை போட்டுட்டு தேங்காய் பால் எடுத்து தேங்காய் பாலுனாலும் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் தேங்காவோடு ஊற்றிக்கோங்க, இன்னும் திக்காகிடும். சூப்பராக இருக்கும். ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். கடைசியாக கொத்தமல்லி தூவி சூப்பராக இறக்கி சாப்பாட்டோடு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இதில் மினுமினுன்னு இருக்கிறதுக்கு கடலை எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் கடலை எண்ணெய் ரெண்டுமே சேர்த்து சமைச்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும்.